நேரத்தில் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். சங்கீதம் 24:1. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, உலகத்தின் அதன் குடிகளும் கர்த்தருடையது. ஆமென். The King of King, the Lord of Lord. ஆண்டவர் வந்துதான் எல்லாவற்றுக்கும் உரிமையாளராக இருக்கிறார். The real ownership யாரு? கர்த்தர் தான். எதுக்கு ஓனர்ஷிப் அப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பூமிக்கு, இந்த நிலத்திற்கு உண்மையான உரிமையாளர் யாரு? கர்த்தர் தான். இந்த மனுக்குலத்துக்கு உண்மையான உரிமையாளர் யாரு? கர்த்தர் தான் இந்த இடத்துல தெளிவாக சொல்லப்படுகிறது. ஸோ சங்கீதம் 24 திரும்பவுமாய் வாசிப்போம். இந்த தியானத்தின் போது அநேக விடுதலைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 24:1. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நீங்க யாருடையவங்க? கர்த்தருடையவர். நீங்க யாருக்கு யார் உங்க ஓனர்? கர்த்தர். இந்த நிலங்களுடைய ஓனர் யாரு? கர்த்தர். ஆமென். இது ரொம்ப ஆழமான சத்தியம். நீங்க உள்ள எழுந்தாதான் அதை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. 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 சரி, எதெல்லாம் இப்ப நான் சொல்லிட்டேன். 2 விஷயம் கர்த்தருடையது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எர்த் அண்ட் ஹியூமனிட்டி அப்படின்னு பார்த்தோம். உலகமும் அது குடிகளும் கர்த்தருடையது, பூமியின் நிறைவு எல்லாம் கர்த்தருடையது. இன்னும் ஒன்று என்ன கர்த்தருடையது? எங்கள் தனிப்பட்ட செப்பரேட்டா என்ற ஒரு விஷயம் சொல்றாரு. ஆகாய் எடுத்துக்கொள்ளலாம். ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். என்ன சொல்றாரு ஆண்டவரு? நீ போட்டிருக்க பொண்ணு வெள்ளி எல்லாம் என்னுடையதுதான். ஹல்லேலூயா. இந்த நிலமும் என்னுடையதுதான். நீயே என்னுடையவன் தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாமே கர்த்தருடையது. இந்த இடத்துக்கு நீங்க வந்தாதான் விடுதலையோட வாழ முடியும். ஆமென். இந்த இடத்துக்கு வந்தவங்க எல்லா இடத்துலயும் விடுதலையோடு வாழ்ந்தாங்க. ஆமென். சோ ரியல் ஓனர் யாரு? நீ பார்க்கிற அத்தனை பொருளோட, உன்னுடைய உறவுகள், உன்னுடைய வேலை, எல்லாத்துக்குமே ஓனர்ஷிப் கர்த்தர் தான். இந்த ஜாப் போயிருமா அப்படின்னா அது ஆண்டவர் கொடுத்தது, அவருடையது, உன்னுடையது கிடையாது. அல்லேலூயா. இது என்ன விட்டு போயிருமா, அது போயிருமா, இது போயிருமா, எதுவுமே இல்லை. அல்லேலூயா. எல்லாம் கர்த்தருடையது. ஆமென். அல்லேலூயா. ரியல் ஓனர்ஷிப்க்கு நேரா நம்ம இன்னைக்கு நிக்கிறோம். சோ அதை ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஆமென். இன்னும் ஒரு விஷயம் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா, கிங்டம் யாருடையது? பரலோகம் யாருடையது? ஆமென். படிச்சலாம். மத்தேயு 20:1-15 வசனங்கள். பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றும் அவர்களும் போனார்கள். மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். 11ஆம் வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலை இடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக் கொள்வீர்கள் என்றான். சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலை ஆட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான்.
அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கி கொண்டு வீட்டு எஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகி இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்பாதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகி இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? ஹல்லேலூயா. என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? The heavenly Fatherக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லப்படுது. அவனையே ஆண்டவரே பரலோகத்துல கொடுத்தீங்க, இவனையே ஆண்டவரே இவனுக்கே இதை கொடுத்தீங்க, அவனுக்கெல்லாம் அதெல்லாம் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, எனக்கு ஒண்ணுமே, உனக்கு என்ன கொடுப்பேன்னு சொன்னதோ நான் அதை கொடுப்பேன். அவனுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு. ஸோ இந்த செஷன்ல ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு, அவனுக்கு ஏன் கொடுத்தன்ற கேள்வி நம்ம கேட்க முடியாது. பிகாஸ் அவருடையதை அவருக்கு அவர் கொடுக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இங்க என்ன பிரேக் ஆகுது, நீ வன்கண்ணாவே இருக்கக்கூடாது. மற்றவனுக்கு என்ன நடக்குது, மற்றவனுக்கு என்ன கடவுள் கொடுக்குறாரு, அவனுக்கெல்லாம் நல்லா இருக்கிறான், அவன்லாம் கொடுக்க, அதை பத்தி உன்னோடதை எடுத்து கொடுத்தாரா அப்படின்னா, உன்னோட எடுத்து நான் கொடுத்த நான் பான்னு கேட்கிறாரு ஆண்டவர். ஒன்றை நான் கொடுப்பேன்னு சொன்னேன், உன் காரியத்தை எடுத்து நான் அவனுக்கு கொடுத்தேனா? எல்லாம் என்னுடையது, எனக்கு தெரியும், எனக்கு ஏன் இஷ்டப்படி ஏன் விருப்பப்படி நான் கொடுக்கலாம். நான் என்ன சொன்னாரு, ஏன் விருப்பப்படி நான் கொடுக்கலாம். ஸோ இங்கே என்ன தெளிவாக தெரியுது, த ஹோல் ப்ராப்பர்ட்டி மேலே, நாட் ஓன்லி இந்த யோபை எதுக்கு சொல்லப்பட்டிருக்குது, ஹெவன்லி கிங்டம். ஹல்லேலூயா. ஸோ தேவனுடைய ராஜ்யத்தில் எல்லாரையும் அனுமதிப்பது என்னுடைய இஷ்டம். நான் ரொம்ப நாள் ஊழியம் செஞ்சேன், நான் ரொம்ப நாள் பயபக்தியாக இருந்தேன், எனக்கு ஸ்பெஷல் சீட் கொடுங்க அப்படின்னா அது இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு ஃபுல் அத்தாரிட்டி ஃப்ரம் ஹெவன். இப்போ சொன்னேன், எர்த்து உலகத்திலேயே எனக்கு அதிகாரம் உண்டு, பரலோகத்திலேயே எனக்கு அதிகாரம் உண்டு. ஆமென். ஸோ நீ வன்கண்ணா இருக்காது ஃபர்ஸ்ட் திங்க. ஸோ இது வன்கண்ணா இருக்காதுன்றது இந்த ஓமையில நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் மெயின் திங் என்ன அப்படின்னா, எதில் ஆண்டவர் அதிகாரம் உள்ளவர் என்பதை சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆமென். எனக்குரியத, என்னுடையத என்ன சொல்ற ஆண்டவர், என்னுடையத ஏன் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம். இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ நீங்க அவன் கெட்டவன், அவன் எப்படி வரப்போறான் பரலோகத்துக்கு, அவெல்லாம் நோ, சரிங்களா? அவருக்கு சித்தமானவரை அவர் செய்வாரு. எவன் மேல இறக்கமா இருக்க சித்தமா இருக்கணும், அவன் மேல இறக்கமா இருப்பேன். எவன் மேல உருக்கமா இருக்க சித்தமா இருக்கணும், உருக்கமா இருப்பேன். நீ என்னுடைய இஷ்டம். பிகாஸ் தட் மேன், தட் பர்சன் இஸ் மைன். ஹல்லேலூயா. அவர்களும் என்னுடையவர்கள். ஹல்லேலூயா. So first thing நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, அவர் தான் ஓனர்ஷிப்ன்றது ஸ்ட்ராங்கஸ்ட் வெர்சஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னா லூக்கா 15:31. இந்த லூக்கா 15 உங்களுக்கு நல்லா தெரியும்ன்றதுனால நான் முழுதா வாசிக்கல, நீங்க வீட்டுல போய் வாசிங்க. அல்ல ஒரு வசனம் மட்டும் வாசிங்க. தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு, எனக்கு நீ கொடுக்கலையா, எனக்கு கொளுத்த கண்டு அடைக்கல, ஒரு கெட்ட ஒரு துன்மார்க்கமா வாழ்ந்து மன திரும்பி வந்தவனுக்கு நீங்க செய்றீங்க. உடனே ஒரு ஆண்டு சொல்றாரு, எனக்கு உண்டானதெல்லாம் உனக்கு தான்ப்பா. The whole property is yours. Hallelujah. ஆனா அது எல்லாத்துக்கு மேல எனக்கு யாரு இருக்கு, அதிகாரம் இருக்கு அப்படின்றத ஆண்டவர் அடிக்கடி சொல்றாரு. எல்லாம் உனக்கு தான், ஆனா அதிகாரம் எனக்கு இருக்கு. ஹல்லேலூயா. எதை பத்தி புரியுது, தெரிஞ்சுட்டீங்களா? ஆமா, நீ அனுபவிக்கலாம், ஆனா நான் யாருக்கு வேணா கொடுக்கலாம். ஹல்லேலூயா. நீ என் கூடயே இருந்து அனுபவிக்கலாம். நான் யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ அதை கொடுக்க எனக்கு அதிகாரம்.
ஸோ நான் பரிசுத்தவானா இருக்கேன், கர்த்தருடைய வீட்டில் இருக்கேன், நான் ஜெபிக்கிறேன், நான் சுத்தமா இருக்கிறேன், ஆண்டவர் அப்பான்னு கூப்பிடுறேன். ரோட்ல போற ஒரு எளிமையானவன் ஒரு அசுத்தத்துல உட்கார்ந்துருக்கான், இல்லை ஏதோ ஒரு வழியில கிடக்கிற ஒரு லாசரு மாதிரி ஒரு ஆளு, ஆண்டவர் என்ன பண்றாரு? அவனையும் தூக்கி என்ன பண்றாரு? லாசருவை என்னோட ஆபிரகாமோட மடியில வைக்கிறது ஏன் சுத்தம்? அல்லேலூயா. நான் மட்டும்தான் இங்க நின்றுட்டு இருக்கேன், நான் கேட்டுட்டு இருக்கேன், நான் செஞ்சுட்டு இருக்கேன், அதனால நான் மட்டும் தான் ஹெவனுக்குள்ள போவேனா? இல்ல, அங்க இருக்கிறவனையும் கூட்டிட்டு வர்றதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்குது, அவருக்கு விருப்பமும் இருக்குது. அல்லேலூயா. all over the humanity, மனித குலம் அவருடையது. சோ ஒரு மனுஷன் நீங்க பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்னா அவன் கர்த்தருடையவன். நிச்சயமாக கர்த்தர் அவனை ரட்சித்துக் கொள்ளுவார், நிச்சயமாக கர்த்தர் அவனை அவரோடு சேர்த்துக் கொள்ளுவார். ஆமென். ஹல்லேலூயா. சோ அந்த மனுஷனால தான் ஆண்டவர் சொல்றாரு, யார் மேலேயும் நீ நியாயம் தீர்க்காத. ஏன்னா உனக்கு அதிகாரமே இல்லை, எந்த மனிதனையும் நியாயம் தீர்க்க உனக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா அந்த மனுஷன் என்னுடையவன், நான் தான் பூமிக்கு அனுப்பியிருக்கேன், நான் தான் கொடுத்திருக்கேன். அல்லேலூயா. சரி, இதுவரை உங்க எல்லாருக்கும் விளங்குனது என்று நான் நம்புறேன். ஸோ இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமா உங்க மைண்ட் அண்ட் ஹார்ட் the real owner is God. யாருக்கு? எல்லா மனுக்குலத்துக்கும், இந்த நிலங்கள், அசையும் அசையாத எல்லா சொத்துகளுக்கும் அவர் ஒருத்தர் தான் ஓனர். ஆமென். அல்லேலூயா. அவர் கொடுக்கவும் முடியும், எடுக்கவும் முடியும். இதை நன்றாக அறிந்த ஒரு சில பழைய ஏற்பாட்டின் சாட்சிகளை நாம் காணலாம். யோபு 1:21. யோபு 1:21. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். யோபு நன்காக அறிந்திருந்தார், இது எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. ஆமென். அதனாலதான் அவர் வாயில அதை சொல்றாரு, கர்த்தர் தான் கொடுத்தாரு, கர்த்தர் தாங்க எடுத்தாரு, அவருக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்குது. என் பிள்ளைகளுக்கு மேலேயோ, என் உடைமைகள் மேலேயோ, என் மேலேயோ எனக்கு அதிகாரமே இல்லை. ஆமென். சோ என் லைஃப் இன்னைக்கு அப்படியாச்சு இப்படியாச்சு என் லைஃப் அப்படின்னா, your life is God's. ஆமென். அவருடையது. இந்த வாழ்க்கை யார் கொடுத்தது? இந்த ஜீவன் யார் கொடுத்தது? ஆமென். அவர் கொடுக்கலன்னா பூமியில நிற்க முடியாது. இன்னும் போனா இந்த ஜீவனை பெற்றுக்கொண்ட நாம் பாவம் செய்த ஜீவனை இழந்து போன நிலையில கூட ரத்தத்தை சிந்தி திரும்பமாக ஜீவனை கொடுத்து வச்சிருக்காரு. அவர் ரத்த சிந்தல நம்ம செய்யற தப்புக்கெல்லாம் அப்பப்ப செத்து போயிருக்கும். அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம். அல்லேலூயா. இந்த பாவத்தின் சம்பளம் மரணம் நியாயப்பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றல அப்படின்னா நம்ம செஞ்ச தப்புகளுக்கெல்லாம் இன்னைக்கு பூமியில நின்றே இருக்க முடியாது. அதனால சொல்ல, விலையேற பெற்ற ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள், நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. அல்லேலூயா. இன்னும் அதிகமான உறுதியான வசனத்தை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுத்திருக்கிறேன். அப்ப நீங்க யாருடைய உடைமை? ஆமென். அதனாலதான் தேவ சித்தத்தை செய்யும்படி தேவன் நமக்கு ஜெபம் சொல்லி கொடுத்தார். உங்களுடைய சித்தம் நிறைவேறுவதாக. ஏன்னா நீ அவருடையவள், நீ அவருடையவங்கள். அப்ப என்னன்னா உன் வாழ்க்கையில் தேவ சித்தத்தை அவர் நிறைவேற்ற விரும்புவார், அவர் விருப்பத்தை நிறைவேற்ற விரும்புவார். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப நல்ல ஒரு விசுவாசம் உள்ள யோபுவோட சாட்சியை பாருங்க. அவர் தெளிவாக அறிந்திருந்தார், எல்லாம் கர்த்தரிடமிருந்து தான் வருது. ஹல்லேலூயா. இது இருந்ததுனாலதான் அவர் விசுவாசத்தை விட்டு விலகல. கர்த்தர் தான் கொடுத்தாருன்ற ஞானம் அவருக்கு இருந்ததுனாலதான் அவர் விசுவாசத்தை விட்டு விலகவில்லை. இன்னும் சொல்ல போனால் பிள்ளைகள் கர்த்தரால் வரும். அவ பிள்ளை கூட யார் கொடுக்கிறது? கர்த்தர் தான் கொடுக்கிறாரு. ஆமென். அப்ப நமக்கு கொடுக்கப்படுகிற உறவுகள் ஆனாலும் சரி, உடைமைகள் ஆனாலும் சரி, நாம் ஆனாலும் சரி, அது கர்த்தர் தான் ரியல் ஓனர்.
ரியல் ஓனர் யாரு? கர்த்தர் தான். கர்த்தர் தோளின் மேல் இருக்கிறது. அவர் தான் உருவாக்கினார், அவர் தான் கொடுத்தார். ஆமென். இப்படி சொல்லும் போது உங்களுக்கு ஒரு விடுதலை இருக்குதா இல்லையா? ஏன் தெரியுமா விடுதலை வந்தே ஆகணும்? ஏன் அப்படின்னா யோபுக்கு விடுதலை இருந்துச்சு, யோபோட மனைவிக்கு விடுதலை இல்லை. ஏன் தெரியுமா? நம்மளுடைய பொருள் போகுது, அது போகுது, இது போகுது, எல்லாம் போச்சு. ஆனா யோபுக்கு ஒரு விடுதலை இருந்துச்சு. ஏன்னா அவர் கொடுத்தாரு, திரும்பி கொடுக்க முடியும், கொடுக்க முடியும், எடுக்க முடியும். he have the all rights. another thing பாத்தீங்கன்னா அவர்கிட்ட எல்லாம் இருக்கு. நம்மள்ட்ட இருந்து ஒண்ணு போயிடுச்சுன்னா திரும்பி கொடுக்கிற பவர் அவர்கிட்ட இருக்கு. அதுதான் அவர் சொன்னாரு. அல்லேலூயா. அவரால் தீமைக்கும் உட்படுத்த முடியும், நன்மை செய்ய முடியும். ஆமென். சோ இந்த இடம் தான் யோபோட 42ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்துல அவர் பெற்றுக்கொண்டது என்ன அப்படின்னா, இழந்ததை நான் ரெட்டிப்பாங்க. ஆமென். படிச்சிடலாம் அது யோபு 42:10. யோபு தன் சிறையிருப்புக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றைப் பார்க்கிலும் இரட்டைத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நிலைப்பாடு தான் அவர் இழந்ததெல்லாம் தேவன் அவருக்கு திரும்ப கொடுத்தார். சத்துரு எடுத்தா எடுத்துட்டு போறாங்க, கொடுக்க தான் கர்த்தர் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. சோ இந்த ஒரு தெளிவு, ஏன்னா கொடுக்கிறவர்கிட்ட அத்தாரிட்டி இருக்கு அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க வந்துருங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்துதான் பாத்தீங்கன்னா, சரி இப்ப இதெல்லாமே நான் சொல்லிட்டு வரேன். இப்ப கொடுத்திருக்காரு. இன்னும் உறுதிப்பாடான ஒரு வார்த்தை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இப்ப உங்களுக்கு தெரியும், கிரியேஷனோட பிகினிங் எல்லாத்தையும் படைச்சாரு. படைச்சிட்டு என்ன சொன்னாரு அப்படின்னா, மனுஷனை கூப்பிட்டு மனுஷனுக்கு என்ன கொடுத்தாரு அப்படின்னு படிச்சு 2:15. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தோட்டம் நிலம் பூமிக்கு அழைச்சிட்டு வந்து பூமி என்ன பண்றாரு, நீ பண்படுத்தவும் காக்கவும். ரெண்டே வேலை தான். உனக்கு கொடுத்திருக்க அத்தனை ப்ராப்பர்ட்டி மேலையும் அத்தனை உறவுகள் மேலையும் 2 வேலை தான் உனக்கு. என்ன தெரியுமா? ஒன்று கேர்டேக் பண்ணணும், என்ன பண்ணணும், பராமரிக்கணும். உனக்கு கொடுத்த உறவுகளை பராமரிக்க வேண்டும். உலகத்துல உனக்கு கொடுத்த சகலவற்றை நீ பராமரிக்கணும். அடுத்தது அதை சீர்படுத்தி நடத்த வேண்டும், பண்படுத்த வேண்டும். சரியில்லைன்னா அதை சரிப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். அல்லேலூயா. 2 வேலை தான் ஆண்டவர் சொன்னாரு. முயற்சியை வெற்றியாக்குகிறவர் யாரு? உன் வேலையை நீ செய்ய. அல்லேலூயா. புரியுதுங்களா? சோ நீ கேர்டேக் பண்ணு. உனக்கு ஓனர்ஷிப்ல என்ன வேலை? அவர் தான் ரியல் ஓனர். உன்கிட்ட ஒரு ஓனர்ஷிப்பை கொடுக்குறாரு. அந்த ஓனர்ஷிப்போட உன்னுடைய வேலை என்ன? உன்கிட்ட தான் கொடுத்துருக்காரு. அது என்ன வேலை? பராமரிக்கணும், பண்படுத்தணும். கூடவே இன்னொன்னு சொன்னாரு. ஆதியாகமம் 2:28. 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்தின் பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. சகலத்தையும் படைச்சிட்டு ஆண்டவர் சொல்றாரு, இது நீ ஆண்டு கொள்ளு, நீ இதை அனுபவி. தட் மீன் என்ன? இதெல்லாம் நீ அனுபவி. இந்த உலகத்துல இருக்கிற சகல காரியங்களையும் உனக்காக நான் படைச்சிருக்கேன், இதை நீ அனுபவி, நான் ஆசீர்வதித்து கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனா அனுபவிக்க கொடுத்த அத்தனை யாருடையது? கர்த்தருடையது. யார் கொடுத்தா? கர்த்தர். யார் கொடுத்தா? கர்த்தர். ஆமா. உறவுகள் கர்த்தர் கொடுத்தது. வெள்ளியும் பொன்னும் கர்த்தர் கொடுத்தது. நிலம் கர்த்தர் கொடுத்தது. வேலை கர்த்தர் கொடுத்தது. பிள்ளை கர்த்தர் கொடுத்தது. நான் மட்டும் இல்ல, நீங்களும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க உங்களுக்கே சொல்லுங்க.
நான் சொல்லி முடிச்சிட்டேன். நான் கேட்கறது மட்டும் இல்லாம நீங்க சொல்லணும். ஆமா, உங்கள்கிட்ட என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் சொல்லுங்களேன். ஒரு பெரிய விடுதலை இருக்கு. ஆமென். உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கு நீங்க நினைக்கிறீங்களோ அத்தனையும் யார் கொடுத்தது? வாயை திறந்து சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்தது. இது எல்லாத்துக்கும் ரியல் ஓனர் கர்த்தர். நல்ல தாய் தகப்பனாரை கர்த்தர் கொடுத்தது, சகோதர சகோதரிகளை கர்த்தர் கொடுத்தது, ஐக்கியத்தை கர்த்தர் கொடுத்தது, ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தது, ஊழிய ஐக்கியங்களையும் கர்த்தர் கொடுத்தது. இந்த ஊழியத்தின் ஐக்கியம் யார் உங்களுக்கு கொடுத்தா? கர்த்தர் தான் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. எல்லாமே எல்லாமே எவ்ரிதிங் உன் கையில் இருக்க சகலமும் கர்த்தராலே கொடுக்கப்பட்டது. இது எதுவுமே நீ உருவாக்கல. ஹல்லேலூயா. இப்ப எப்படி இருக்கீங்க? ஆமென். அதுக்கு நான் சொல்ல சொன்னேன். சொன்னாதான் விடுதலை. வாயில அறிக்கை செய்யறவனுக்கு தான் விடுதலை. சரிங்களா? சரி, இந்த கர்த்தர் கொடுத்ததுன்னு யோபு நினைச்சதுனாலதான் அவரு விசுவாசத்தை விட்டு விலகல. ரெண்டாவது பாத்தீங்கன்னா பயம் இல்லாத இருந்தார். என் மீட்பரை நான் காணுவேன், அவரு பார்த்துப்பாரு, அவரு செய்வாரு. அவருக்கு எதிர்கால பயம் இல்லை. ஆனா அந்த அம்மாவுக்கு என்ன வருது? ஐயோ ஒண்ணுமே இல்லையே, நம்ம இனிமே எப்படி வாழ போறோம், எப்படி பிழைக்க போறோம், என்ன செய்ய போறோம்னு அப்படியே புலம்பி தள்ளுது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இது எல்லாம் என்னுடையதுன்னு நீ எப்ப நினைக்கிறியோ புலம்பல் வந்துடும். இது எல்லாம் நான் எனக்குரியது, நான் இது இல்லாம எப்படி வாழுவேன்னு நினைக்கும் போது பயம் வந்துடும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? சோ இப்ப நமக்கு 2 வேலையை கொடுத்தாரு. பராமரிக்கணும், பண்படுத்தணும். காப்பாத்துறது யார் வேலை? தெளிவா இருக்கீங்களா? என் உறவை எப்படி காப்பாத்துறது. அல்லேலூயா. வேலி அடைச்சு காப்பாத்துவாரு. ஆனா அவர் காப்பாத்தலாம். வேலி எடுத்தா வேலி எடுக்கிறவர் யாரு? அல்லேலூயா. சோ காக்கிறவர் கர்த்தர். ஆமென். சோ இந்த இடத்துல நீ யாரையாவது உங்க வீட்டுல யாராவது காப்பாத்தி வச்சிருக்க முடியுமா அந்த பூமியில? தெளிவா தெரியுதா உங்களுக்கு? ஆனா காப்பாத்துங்கன்னு ஜெபிக்கணும். எந்த உயிரையாவது பிடிச்சி நீ லாக் போட்டு ஒரு டப்பால அடைச்சி உன்னால வச்சுக்க முடியுமா? ஜீவன் அவருடையது. அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நீ காப்பாற்ற முடியாது. ஃபர்ஸ்ட் எடுத்தவே சொன்னேன், மனுக்குலம் யாருடையது? அந்த மனுக்குலத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். அவ்வளவுதான். அதை நீ நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு கொடுத்திருக்காரு. அதை நீ சரியா சீர்படுத்தணும்னு கொடுத்திருக்காரு. கலையெல்லாம் சுத்தம் பண்ணி இந்த வேலையை கொடுத்திருக்காரு. ஒரு ஒர்க்கு கொடுத்திருக்காரு. நான் என் கடமைங்க நான் செய்யறேன். நீ சொல்லல அது உன் கடமை தான். கர்த்தரை கொடுத்த கடமை. சமைக்கிறது என் கடமை, பிள்ளைக்கு சோறு கொடுக்கறது என் கடமை. கர்த்தர் கொடுத்த வேலை தான். சந்தோஷமா செய்யுங்க. தேவன் கொடுத்தது தான். அதுக்காக தான் கொடுத்தாரே. ஹல்லேலூயா. பரவாயில்லையா? இப்ப நீங்க நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோ எந்த மனுஷனுடைய வழிகளையும் அவர்களுடைய எதையுமே நீங்க காப்பாற்ற முடியாது. அதுக்காக தேவனிடத்துல மன்றாட செய்யலாம். உன் கடமைகளை செய்யலாம். ஹல்லேலூயா. சரி, இதெல்லாம் பார்த்துட்டீங்க. இதெல்லாம் கர்த்தருடைய தெரிஞ்சிட்டீங்க. இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டாரு. பராமரிக்கணும், அடுத்தது பண்படுத்தணும். நம்ம ஆண்டு கொள்ளலாம், நம்ம அனுபவிக்கலாம். இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஓனர்ஸ்லாம் ஊட்டி கொடைக்கானல பங்களா வாங்கி போட்டு பார்த்தீங்கன்னா வேலைக்காரங்கிட்ட நீங்கள் இதெல்லாம் சரி பண்ணி வச்சுக்கோங்க, நான் வரும்போது பார்க்குறேன். தட் ஒன்லி தாங்க நம்ம லைஃப். அல்லேலூயா. அது வேலைக்காரன் என்ன பண்ணுவான்? இந்த ஓனர் எப்போ வரணும்னு தெரியாது. வாடகை கூட்டுறது அது வேற ஆட்கள் என்ன பண்ணுவான்? இவன் ஒரு எஜமான மாதிரி உட்காந்துருப்பான். அந்த பெரிய வீட்டில் இவன் கால் போட்டு அப்படியே சேனலில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருப்பான். ஏன்னா அவன் தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். சேம் திங் ஆண்டவருடைய அனுபவின்னு கொடுத்துட்டாரு. ஆனா கணக்கு கேட்பான்னு சொல்றோம்ல, அப்ப கணக்கு கொடுக்கிறவர் ஒருத்தர் இருக்கா. தட் இஸ் தி ஓனர்.
அப்ப ரியல் ஓனர்ஷிப் த காட். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, அது குடிகளும் கர்த்தருடையது. ரொம்ப தெளிவாயிட்டீங்கன்னு நம்புறேன். ஆமென். சரி, இப்படிப்பட்ட கர்த்தருடையத நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அதுல இன்னொரு விஷயம் சொல்றேன். கர்த்தருடையதை நம்ம அலட்சியமாகவும் என்ன கூடாது. அல்லேலூயா. அப்பொழுது அதை இழந்து போகிறோம். வஸ்தி பாருங்க, ராஜா கூப்பிடும் போது எஸ்தர் 1:12 எல்லாருக்கும் முன்பாக ராஜா ஒரு சரியான பார்வையில கூப்பிடல தான். அவர் தன்னுடைய மனைவியின் அழகை தெரிய வேண்டும் கூப்பிடுறாரு, நல்ல எண்ணத்துல கூப்பிடல தான். ஆனா வஸ்தி அதை அலட்சியம் பண்ணது நிமித்தம் அந்த ஸ்தானத்தை இழந்து போனாள். அல்லேலூயா. சோ கர்த்தர் நமக்கு கொடுத்த எல்லாவற்றையும் நம்ம அலட்சியம் பண்ணும்போது அதை இழந்து போகும். அல்லேலூயா. சோ பாதுகாக்கணும், பராமரிக்கணும், அலட்சியம் பண்ண கூடாது. ஓகே, ஃபைனலி 1 கொரிந்தியர் 10:26-28. 1 கொரிந்தியர் 10:26-28. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அன்றையும் அவிசுவாசிகளில் ஒருவன் உங்களை விருந்து அழைக்கும் போது போக உங்களுக்கு மனதிருந்தால் மனசாட்சி நிமித்தம் ஒன்றையும் விசாரியாமல் உங்கள் முன் வைக்கப்படுகிற எதையும் புசியுங்கள். ஆயினும் இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது என்று ஒருவன் உங்களுக்கு சொன்னால் அப்படி அறிவித்தவன் நிமித்தமும் மனசாட்சி நிமித்தமும் புசியாதிருங்கள். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது அப்படின்னு நீ விசுவாசிக்க அதை தெரிஞ்சுக்க உனக்குள்ள இருக்கிற பல பயங்கள் போகும். இப்ப இந்த விக்கிரக ஆராதனையில இருக்கிற ஒருத்தவங்க வீட்டுல போய் சாப்பிடலாமா அப்படின்னா அவன் அந்த இடத்த கர்த்தர் அவங்க என்ன சொல்றாரு, அவங்க விக்கிரகங்களுக்கு படைச்சதுன்னு சொன்னாங்கன்னா நீ சாப்பிடக்கூடாது. அல்லேலூயா. ஒருவேளை உனக்கு அவங்க படைச்சது நமக்கு வச்சிருவாங்களோ பயம் தானே சாப்பிட வேணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா என்ன சொல்றாரு, கடையில வாங்குறீங்க, அப்ப என்ன ஜெபம் பண்ணி சாப்பிடுறீங்க. ஆமென். சோ இதுக்கெல்லாம் பயந்துட்டு நீங்க சாப்பிடாம இருக்க வேணாம். எல்லாத்தையும் புசிக்க உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். எல்லாம் ஆண்டவருடையதுங்க. சகலமும் அவன் சமைக்கிற சகலமும் கர்த்தருடையது. அல்லேலூயா. ஆனா அது அவன் வேறொன்று நாமத்தை சொல்லி உனக்கு கொடுக்கும் போது, அதுக்கு படைத்துட்டு கொடுக்கும் போது அது உனக்கு என்ன ஆகுறது, அசுத்தமாக மாறுகிறது என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துலயும் என்னத்தை சாப்பிடுறது அப்படின்றதுல ஒரு பயம் வரக்கூடாதுன்றதுக்காக ஆண்டவர் சொல்றாரு, எதையோ சாப்பிட்டுட்டேங்க, அது என்னமோ பண்ணிச்சுங்க, என்னமோ பண்ணு. அல்லேலூயா. சாவுக்கு எது வாழ்ந்து புசித்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது. ஏன்னா நான் தான் படைச்சிருக்கேன். அந்த அரிசி விதையம் அந்த இடத்துல முளைக்க வச்சுட்டீங்க நான் தான். அல்லேலூயா. அது வேண்டிய காய்கறியை கொடுத்தது நான் தான். எல்லாமே என்னுடைய கருத்துக்குள்ள இருக்குது. ஆமென். அல்லேலூயா. சோ சாப்பிட்டு பயப்படுறவங்களுக்காக அதை சொல்றேன். அல்லேலூயா. சாப்பிட பயப்படுறவங்களுக்காகவும் சொல்றேன். அல்லேலூயா. சோ முதல் பயம், சாப்பாடை கொடுத்த பயத்தை வெளியே வந்துருங்க. எப்ப தெரியுமா, கர்த்தருடையது நீ நினைச்சாதான். இந்த அரிசி எனக்கு சாப்பாடுக்கு போடணும் அவர் எழுதிட்டாருன்னு சொல்றாங்கல்ல. அல்லேலூயா. இது கர்த்தருடையது. ஆமென். புள்ள அங்க போய் இப்படி ஆயிருமோ, இங்க போய் ஆயிருமோ. உனக்கு பிள்ளையாகிறதுக்கு முன்னாடி எங்க இருந்துச்சு? உனக்கு பிள்ளையான பிறகு அல்லேலூயா. அந்த தெளிவு இருக்கிறீங்களா? உனக்கு பிள்ளையாகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் இருந்துச்சு. ஓன்ட்ட வந்தோடனே ஓன்ட்ட கொடுத்து வச்சிருக்காரு. ஆனா அது யாருடையது? கர்த்தருடையது. சோ பிள்ளையை குறித்த கவலையை விட்டு விடுங்க, அது கர்த்தருடையது. ஆமென். இப்ப ரெண்டாவது நான் சொல்றது, கவலைகளை விட்டு வெளியே வரதுக்கு சொல்றேன். பயத்தை விட்டு வெளியே வாங்க, கவலைகளை விட்டு வெளியே வாங்க. எப்ப வர முடியும்னா, this is God's. இந்த ப்ராப்பர்ட்டி ஆண்டவருடையது அப்படின்னு வரும்போது தான் நீங்க வெளியே வர முடியும். அப்படி வந்தவர்கள் தான் வெளியில வந்தாங்க. அப்படி வந்து கர்த்தரிடத்துல கொடுத்தவர்களும் காயின் ஆபேல்ல பாருங்கன்னா, கொளுத்த கன்று கொண்டு யாரு கொடுக்குறா?
ஆபேல். ஏன்னா கர்த்தர் கொடுத்தது, அதன் முதல் பங்கை எடுத்து கர்த்தருக்கு நான் கொடுக்கிறேன், செழுமையானது கொழுமையானது ஆண்டவருக்கு நான் கொடுக்கிறாரு. அவர் ஆசீர்வதிக்கப்படுறாரு. அல்லேலூயா. அந்த பழியை தேவன் ஏற்றுக்கொள்றாரு. ஆமென். கர்த்தர் நம்மளுடைய பழியை ஏற்றுக்கொண்டாலே நம்ம அவரோடு சேர்ந்துருவோம். ஆமென். நம்மளை அங்கீகரிச்சிட்டான்னு அர்த்தம். அக்செப்ட் பண்ணிட்டேன். அல்லேலூயா. ஸோ இது எல்லாமே ஆண்டவர்னு நினைச்சாதான் நீங்க பயம் இல்லாம இருக்க முடியும், கவலை இல்லாம இருக்க முடியும், கர்த்தருக்கு கொடுக்கறதுலயும் நீங்க தெளிவா இருக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுத்ததை பத்தி என்னைக்காவது யாராவது வருத்தப்பட்டிருக்கீங்களா? வருத்தப்படலைன்னா நீங்க கர்த்தருடையதுன்னு அறிஞ்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். வருத்தப்பட்டு இருக்கீங்கன்னா நீங்க அது கர்த்தருடையதுன்னு இன்னும் அறியாம இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இத்தனை காரியங்கள் பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. மெயின் திங், உங்களுடைய உடல் நலத்தை குறித்து ஒரு பயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க யாருடையவங்க? ஆமா, அவரு பார்த்துக்குவாருன்றது விசுவாசம். அவருக்கு உண்டானதெல்லாம் கர்த்தருக்கு உண்டானதெல்லாம், எனக்கு உண்டானதெல்லாம் உனக்கு உண்டானது அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்ப கர்த்தருக்குள்ள என்ன இருக்கு? தேவத்துவத்தின் பரிபூர்ணம் இருக்கிறது. அவரு கூட ஹெல்த் அண்ட் வெல்த் இருக்குதா இல்லையா? அப்ப நீ கர்த்தருடையவன்னா உனக்குள்ளே ஹெல்த் அண்ட் வெல்த் வச்சிருக்காரு. சுகமும் ஆசீர்வாதமும் ஆண்டவர்கிட்ட உனக்கு கொடுக்கப்பட்டாயிட்டுன்னு சொல்றேன். இவ்வளவும் அவருடைய தான ஓட்ட கொடுத்துட்டாரு. அப்ப சுகமும் ஆரோக்கியமும் செழிப்பும் எல்லாமே ஓட்ட கொடுத்திருக்காரு. ஓ சரத்துல கொடுத்திருக்காரு. அல்லேலூயா. உனக்குள்ளதான் இருக்குது. தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக நமக்கு தந்தரப்பட்டு இருக்கிறது. கொலோசியர் 2:9 நான் சொன்ன வசனம். ஆமென். சோ அப்ப சுகமும் ஆசீர்வாதம் எனக்குள்ள ஆண்டு கொடுத்திருக்காரு. என் சரீரம் கர்த்தருடையதா இருக்கனால அதுல என்றைக்கும் சுகமும் ஆசீர்வாதம் உண்டு. நான் இப்ப சொன்ன அத்தனை சத்தியத்துக்கு அநேக சாட்சிகள் நான் சொல்லலாம். ஆனா அது உங்களுக்கு நிறைவா இருக்குமானால் கர்த்தர் சொல்ல அனுமதிப்பாரு நான் சொல்றேன். ஒரு சில ஸ்கின் ப்ராப்ளம் அப்ப நான் ஒரு தடவை டாக்டர்கிட்ட போயிருந்தேன். சில பேர் சாட்சிகளை கேட்கறதுனால இன்னும் விசுவாசத்துக்குள்ள வர முடியும். அப்ப அந்த டாக்டர் ரூம் ஒரு சர்ச்சா மாறிடுச்சு. டாக்டர் என்கிட்ட பேசுறாங்க ஆவியில நிறைச்சு. நான் கேட்டுட்டு இருக்கிறேன். அவங்க முதல்ல என்கிட்ட பேசுனது ஆவி இல்லாம பேசினாங்க. இந்த ஃபுல் பிளட் ரிப்போர்ட் எடுத்துட்டு வரணும். பிளட் ரிப்போர்ட்லாம் எடுத்துட்டு வந்துட்டு நான் கொடுக்குறேன். இது இப்படியே போனா என்னன்னா நீங்க இறந்துடுவீங்கன்னு சொன்னாங்க. என்னது ஸ்கின் டிசீஸ்க்கு இறந்து போயிடுவாங்களா? என்னுடைய ஸ்கின் டிசீஸ்க்குலாம் ஸ்கின் டிசீஸ்னா ஸ்கின் ரேஷஸ், சின்ன ரேஷஸ், சும்மா வேர்க்கூர் மாதிரி வரதுக்கெல்லாம் இறந்து போயிடுவாங்களா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இருந்தாலும் நமக்கு சத்துரு என்ன பண்ணுவான்? நிறைய போராட்டங்களை கொடுப்பான். சரி ஓகே ஆண்டவர் நீங்கள் என் நோய்களை சிலுவையில் சுமந்துட்டீங்க அப்படின்ற ஒரு இடத்துல திருப்பி பிளட் எடுத்துகிட்டு போனோன்னா அவங்க சொல்கிறாங்க, அந்த டாக்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் அனாய்டல் இறங்கி, நீ யாருடையவள் தெரியுமா? நீ கர்த்தருடையவள். டாக்டர் சொல்கிறாங்க. இங்கே நடக்குமா? ஓ உடம்புல ஆண்டவர் ரத்தம் ஓடுது, அதில் ஏதாவது வருமா? நீ மனக்கவலையிலிருந்து வெளியில் வந்துரு. அது மட்டும் தான் உனக்கு பிரச்சனை. மற்றபடி உன் உடம்புல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்நியர்கள் அநேகர் நமக்குள் இருக்கும் தேவனை காணும்படி நம்மை சாட்சியா வைத்திருக்கிறார். உங்களையும் வச்சிருக்காரு. நீங்க என்ன விசுவாசத்தை அறிக்கை செய்றீங்களோ அதை பார்ப்பீங்க. யோபு அறிக்கை செஞ்சாரு, அவங்க மனைவி பார்த்தாங்க கண்கூட. கத்தர் கொடுத்த கத்தர் எடுத்த கத்தருக்கு ஸ்தோத்திரம்ப்பா, அவரால் எல்லாம் முடியும்னு சொல்லிட்டே இருந்தாரு. அவரால் எல்லாம் முடியும்னு ஆண்டவர் நிரூபிச்சாரு. ஆமென். சோ உன்னையும் கத்தர் உன்னுடைய சுகத்துக்கும் அந்நிய மக்களே சாட்சியா மாறுவாங்க. உனக்குள் அப்படிப்பட்ட சுகத்தை தேவன் வைத்திருக்கிறார். சுகம் அவருடையது என்றால் உன்னுடையது, சமாதானம் அவருடையது என்றால் உன்னுடையது, ஆசீர்வாதம் அவருடையதுனால் அது உன்னுடையது. ஆமென். எப்ப இதெல்லாம் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும்னா
நீ கர்த்தருடைய பிள்ளையா இருக்கும்போது அப்படியே அவர்கிட்ட இருந்த அத்தனையும் உனக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆகும். எந்த ரத்தம் ஓடும்போது? பரிசுத்த ரத்தம் வரும்போது. அல்லேலூயா. நீ அவருடைய பிள்ளையாய் வரும்போது, தேவனுடைய பிள்ளையாய் மாறும்போது சகலமும் உனக்கு அப்படியே கொடுக்கப்படும். அந்த இளையகுமார் வந்து உங்க பிள்ளையா உங்ககிட்ட வந்துடுறேன் வந்தோட சகலமும் அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஆமே, இதை பேர் புரியுது. இளையகுமாரன் வந்து மனம் திரும்பி வந்தோட எல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. மூத்த குமாரன் என்ன சொல்றாரு? நீ என் பிள்ளையா தான் வாழ்ற, எல்லாமே உன்னுடையதாப்பா. எனக்கு இருக்க கனம் உனக்கு வரும், எனக்கு இருக்க சுகம் உனக்கு வரும், எனக்கு இருக்க ஆசீர்வாதம் உனக்கு வரும், எல்லாமே உனக்கு வரும்பா. அல்லேலூயா. உனக்கு வரும். ஆனா கொடுத்தது நான் மறந்துடுறேன். கொடுத்தது நான் என்பதை மறக்காமல் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். ஆமென். ஃபைனலி ஐ சே thankful ஹார்ட்டோட இதெல்லாம் தேவனால் வந்தது. ஈச் அண்ட் எவ்ரி டே எவ்ரி மினிட் நீங்க இந்த உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க பார்க்குற, நீங்க அனுபவிக்கிற உங்க சுகமானாலும் சமாதானமானாலும் சரி, உங்க வீடானாலும் சரி, நிலமானாலும் சரி, பிள்ளையானாலும் சரி, கணவரானாலும் மனைவியானாலும் அத்தனையும் கர்த்தருடையது என்று நன்றி உள்ளவர்களாக வாழ தேவன் நம்மை அழைக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். தேங்க்ஃபுல் ஹார்ட்டோட இருக்கணும்னு ஆண்டவருக்கு நம்மை சொல்லுகிறார். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். திரும்ப ஒரு விசை சங்கீதம் 21 முதல் வசனத்தை 24 முதல் வசனத்தை வாசித்து விடுவோம். எல்லாரும் சத்தமாக. 24:1 பூமியும் அதன் நிறைவும் ஆமென். ரட்சிப்பு கர்த்தருடையது. நான் அவன் நடத்தினேன், இவன் நடத்தினேன், அவன் என்னால ரட்சிக்க மாட்டான், அவன் சொல்லி சத்தியம். நோ நத்திங். ரட்சிப்பு கர்த்தருடையது. ஒரு மனுஷனுடைய அந்த ரட்சிப்பு கூட கர்த்தருக்கு தான் இருக்குதான். எதுவுமே ஒன்றை இல்லை, ஒன்றை கொடுத்து வச்சிருக்காரு. அதை கொடுத்து வச்சது நீ சின்சியரா உன் கடமைகளை நிறைவேற்றி ஆண்டவருக்கு நன்றி விடுவோம்ல. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். Thank you Jesus. உமது கரத்துல